ரோஜா சேத்தன் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரோஜாவும் சேத்தனும் சூப்பர். படத்தை தூக்கி நிப்பாட்டுறாங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் ஃபேமிலி வந்து அப்படி கொஞ்சம் பசங்க இப்படி வளர்க்கணும்னு சொல்ல வராங்க. இப்போ இது ஜென்ரேஷன் இப்படி பார்க்கணுன்றது பார்த்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்ல படம், பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல படம். எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கு படம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. வெரி நைஸ். எல்லாம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. கண்டிப்பாக மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பர். ரோஜா சேத்தன் சூப்பர். லவ்வுக்கு கேஷ் இல்லை. கண்டிப்பாக தேங்க்யூ. சூப்பர், நடிப்பு சூப்பர், எல்லாமே சூப்பர். நல்லா இருந்தது, கதையும் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, எல்லாருடைய நடிப்புமே நல்லா இருந்தது, காமெடியும் நல்லா இருந்தது. அம்மா கேரட் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சார் அவரும் சேர்ந்தனும் நல்லா, அவர் பேர் நல்லா பண்ணுது. சூப்பராக இருந்தது. ரெண்டு பேருமே நம்ம பக்கத்து வீட்டு பசங்க மாதிரி, பார்த்த பசங்க மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். சூப்பர். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. படம் லவ் இந்த ஜென்ரேஷனில் என்ன வேணும் என்ன வேணான்றதை சொல்ல வந்திருக்காங்க. சின்ன மெசேஜாக இருக்குது, ஹோல்சமாக என்டர்டெய்னராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஜாலியான படம் மாதிரி இருக்குது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கடைசி 20 மினிட்ஸ் பயங்கர பிளாஸ்டர். அவங்க ஆல்வேஸ் நல்லா பண்ணுறவங்க தானே, நல்லா ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு, சூப்பராக பண்ணுவாங்க. படம் வாஸ் நைஸ். மெசேஜ் வந்து லைக் எல்லாரும் யுனைட்டடாக இருக்கணும். லைக் எப்படி சொல்கிறது, இஃப் சம்மன் இஸ் இன் லவ், லைக் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ரெண்டு பேருக்கு ஒரு ஈச் அதர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சொல்ல வராங்க. ஓகேயாக இருந்துச்சு, பட் எடுத்த விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஓகே தான். எண்டிங் வாஸ் வெரி குட். புரியல. காமெடி வாஸ் மிட். ஓகே பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ரோஜா மேம் எப்பவுமே பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. புரியல. ஓகே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. சரி நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஆக்சுவலி அந்த ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி பண்ண படத்தோட இதை விட சூப்பராக இருக்குது. ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. இது அதுதான் ப்ரோ, இதை ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். ஒரு ஜாதி ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஜாதி பேஸ்டாகவே வந்துட்டு இருக்கா. ஸோ அது இல்லாமல் பீப்புள்கிட்ட குணத்தையும் பார்க்கணும், அதை வச்சியும் பண்ணலாம், எல்லாமே வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஓகே சரி ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா ரொம்ப பழைய படத்துக்கு அப்புறம் இதில் நடிச்சிருக்காங்கல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ப்ரோ. அவங்க இது ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஏங்க படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான படம். ஹீரோட ஆக்டிங் பற்றி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா ஜமாலியாக அதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஜமா படத்துலேயே தெரிஞ்சிருக்கும், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டரோட ஆக்டிங் வந்து அதில் ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவரை பற்றி நமக்கு சொல்லவே வேணாம். அண்டு ரம்யா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணுவோம். ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. அதான் ரம்யா வந்து ரொம்ப நேச்சுரலாக நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருந்தாங்க. ரொம்ப மெச்சூரான ஒரு ஆக்டிங், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கேஸ்ட்டு தான், பட் அதில் வந்து ரொம்ப இன்டீரியராக போகலை. அது உள்ளே வந்து ரொம்ப டீப்பாக டெப்த்தாலாம் அதை பற்றி பேசலை. ஜென்ரலாக அது ஒரு விஷயம், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹியூமர் தான் மேட்ரு. ஸோ படத்தில் வந்து அவங்க லவ் அண்ட் ஹியூமர் தான். ஸோ நல்ல ஒரு ரோம்காம். கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம்.
அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம். அதான் இந்த படம் பார்த்தா ஒரு பயம் இருக்கும், இந்த படம் பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதோ, அதே மாதிரி வந்து இந்த படம் பார்த்தா பேய் படமா பயமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜாலியாக வந்து நம்ம தேட்டரில் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக யோசிக்காமல் இந்த படத்துக்கு வரலாம். இதில் இல்லை எனக்கு லேக் தெரியல. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது. அதுவும் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பிளாஸ்ட் டோட்டலாகவே சிரிச்சுனே இருந்தாங்க எல்லாருமே. தேட்டரே வந்து கலகலன்னு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு படத்தோட சக்ஸஸே நான் எங்கே நினைக்கிறேன், அந்த படம் ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோ லென்த்தாக இருந்தாலுமே அது போர் அடிக்காமல் போகிறது. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவாக நல்லா போயிட்டு இருந்தது படம்.